வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி திருவாரூர் மாவட்டம் திரு ஆண்டான்கோவில் என்ற ஊரிலே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஸ்வர்ணாம்பிகை திருக்கோயிலை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இந்த தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனின் பெயர் ஸ்வர்ணபுரீஸ்வரர் என்ற செம்பொன் நாதர். இங்குள்ள இறைவியின் பெயர் சொர்ணாம்பிகை என்ற சிவசேகரி. இந்த தலத்திற்கு தல விருட்சமாக வன்னி மரம் உள்ளது. தீர்த்தமாக திரிசூல கங்கை உள்ளது. தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக உள்ளது. குண்டுபட்ட குற்றம் தவிர்த்தன்னை ஆட்கொண்டு நாற்றிரங் காட்டிய கூத்தனை கண்டனை கடுவாய் கரை தென்புத்தூர் அண்டனை கண்டறிவினை எற்றனே என்று திருநாவுக்கரசர் அழகுற பாடுகிறார். இந்த தலத்தின் தல வரலாறு தான் என்ன? கண்டதேவர் என்ற மந்திரி ஒருவர் திருவாரூர் கோயில் கட்டுவதற்கு மலையடிவாரத்தில் இருந்து கல் கொண்டு வர சென்றார். அவர் மீண்டும் வருவதற்கு அன்றைய தினம் இரவாகி போனது. தினமும் சிவ தரிசனம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார். சிவ தரிசனம் செய்துவிட்டுதான் சாப்பிடவே செல்வார். அன்றைய தினம் இருட்டிய காரணத்தால் சாலையோரமாக படுத்துவிட்டார். ஈசன் இவருடைய கனவில் தோன்றி, நான் இங்குதான் வன்னி மரத்தடியில் இருக்கிறேன், என்னை வந்து பார்த்துவிட்டு சாப்பிடு என்றார். திடுக்கிட்டு கண் விழித்த கண்டதேவர் அங்கு வந்து பார்த்தபோது ஈசன் சொன்ன மாதிரியே ஒரு லிங்கம் அங்கு வன்னி மரத்தடியில் இருந்தது. உடனே ஈசனை வணங்கினார். பிறகு திருவாரூர் கோயில் கட்ட கொண்டு செல்லும் அந்த பொருட்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு வைத்து விட்டு செல்வார். பிறகு சேர்த்த பொருள்களை கொண்டு இங்கு ஒரு ஆலயத்தையும் கட்டி முடித்தார். ஒரு முறை நடந்த நிகழ்வுகளை தன்னுடைய மன்னனிடம் கூறினார். மன்னரும் இந்த தலத்திற்கு வந்தார். உடனே இந்த தலத்திற்கு செலவிட்ட அனைத்து செலவினங்களையும், அதனால் உனக்கு கிடைத்த தர்மத்தையும் எனக்கு கொடு என்றார். உடனே மந்திரியார், மன்னித்து விடுங்கள் மன்னா, மன்னா என் உயிரை வேண்டுமானாலும் கொடுப்பேன், ஆனால் தர்மத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன் என்றார். உடனே மன்னனுக்கு கடும் கோபம் வந்தது. என் சொத்தில் இருந்துதானே கட்டினாய், ஆகவே என் சொத்தை திருடிய குற்றத்திற்காக இந்த சந்நிதி முன்னே உன்னுடைய தலையை வெட்டுகிறேன் என்றார். உடனே அவருடைய தலையானது வெட்டப்பட்டது. வெட்டப்பட்ட கண்டதேவரின் தலையானது பூமியில் விழும் முன் இறைவா என்றது. இதை பார்த்த மன்னன், சிறந்த சிவபக்தனை கொன்றுவிட்டோமே என நினைத்து தன் தலையையும் வெட்ட முயன்றார். உடனே ஈசன் அவர் முன் தோன்றி, நீங்கள் இருவரும் கணவன் மனைவி போல இருக்க வேண்டும் என்றார். உடனே மந்திரிக்கும் உயிரை கொடுத்தார். இருவருக்கும் காட்சியளித்து ஈசன் மறைந்தார். இந்த தலத்திலே சித்திரை மாதத்தில் சூரிய கதிர்களானது ஈசன் மீது படுவது ஒரு விசேஷமாக உள்ளது. இந்த காட்சியை காண்பதற்காகவே ஏராளமான பக்தர்கள் இந்த தலத்திற்கு வருகின்றனர். அருள்மிகு ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஸ்வர்ணாம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அருள்மிகு மாகாளநாதர் ஆலயம். இந்த ஆலயமானது எங்க இருக்கு? திருவாரூர் மாவட்டம் திருமாகாளம் எனும் ஊரில் இந்த தலமானது அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவனின் பெயர் மகா காலநாதர், இறைவியின் பெயர் அச்சம் தவிர்த்த நாயகி. இங்கு தல விருட்சமாக மருத மரம் கருங்காலி இருக்கின்றது. தீர்த்தமாக மாகாள தீர்த்தம் உள்ளது. இங்குள்ள இறைவனானவர் நமக்கெல்லாம் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். தேவார பாடல் பெற்ற தலமாக இத்தலம் விளங்குகின்றது. அணியார் மலை மங்கை யாகம் பாகமாய் மணியார் புனலம்பர் மாகாளம் மேய துணியாருடையானான் துதை பொற்கழல் நாளும் பணியாதவர் தம்மேல் பறையா பாவமே என்று அழகுற பாடுகின்றார். இந்த தலத்தில் அம்பன் அம்பாசுரன் என்ற இரண்டு அசுரர்களும் பார்வதி தேவியை மணக்க விரும்பினர்.
இதையறிந்த பார்வதி தேவி காளி வடிவம் எடுத்து அம்பகரத்தூரில் அசுரர்களை சம்ஹாரம் செய்தாள். இதனால் இந்த அம்மனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளவே இந்த தலத்திற்கு வந்து இங்கு சிவலிங்கத்தை உருவாக்கி அதற்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டு இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு. ஆகவே காளி தேவி சிவனை பூஜை செய்த ஒரு தலமாக இந்த தலம் விளங்குகிறது. இந்த தலத்தில் உள்ள ஈசனை மாகாளநாதர் என்றும் அழைக்கின்றனர். மதங்க ரிஷி என்பவர் குழந்தை வரம் வேண்டி இத்தல ஈசனை வேண்டினார். அவர் விருப்பப்படியே பெண் குழந்தை பிறந்தாள். அவளுக்கு ராஜ மாதங்கி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். ராஜ மாதங்கி வளர்ந்து சிறந்த சிவபக்தையாக திகழ்ந்தாள். சிவன் அவள் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றார். உடனே அவள், நான் தங்களுடன் தினமும் திருமண கோலத்தில் இருக்க விரும்புகிறேன் என்றாள். அவ்வாறே ஈசனும் வேண்டிய வரத்தை அருளினார். ஆகவே இத்தல அம்மனை வழிபடும் போது திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். இந்த தலத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. 63 நாயன்மார்களில் ஒருவரான சோமாசிமாரர் தன்னுடைய மனைவி சுசீலாவுடன் இங்கு வாழ்ந்து வந்தார். இவருக்கு சோம யாகம் செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை. யாகத்தில் அபிர்வாகத்தை ஈசன் நேரடியாக பெற வேண்டும் என்று விரும்பினார். ஈசனை அழைக்க சுந்தரரை நாட நினைத்தார். அப்போது சுந்தரருக்கு இருமல் இருந்தது. அதை போக்க பல முயற்சி செய்தும் தீரவில்லை. சோமாசிமாரர் தூதுவளை பறித்து கொடுத்து அனுப்பினார். இவர் தூதுவளை கொடுப்பது சுந்தரருடைய மனைவிக்கு மட்டுமே தெரியும், சுந்தரருக்கு தெரியாது. நோய் தீர்ந்ததும் தூதுவளை கீரையை கொடுத்து அனுப்பியவர் யார், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் சுந்தரர் இருந்தார். சோமாசிமாரரும் அப்போது தான் நடத்தும் யாகத்தை காண ஈசனையும் அழைத்து வர சொன்னார். சுந்தரரும் ஈசனிடம் வேண்ட வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் அன்று நடக்கும் யாகத்திற்கு வருகிறேன் என்றார். ஈசன் நேரடியாக வருவதால் வேத விற்பன்னர்கள், முனிவர்கள் என்று அனைவரும் வந்திருந்தனர். 4 வேதங்களை 4 நாய்களாக மாற்றி இறந்த ஒரு கன்றினை சுமந்தபடி ஈசன் வந்தார். அவருடன் பார்வதி தேவி தலையில் மது குடத்தை வைத்திருந்தாள். அங்கு விநாயகரும் முருகனும் உடன் இருந்தனர். இவர்களை அடையாளம் தெரியாததால் யாகத்தில் ஏதோ ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது என்று பயந்து வேத விற்பனர்கள் சென்று விட்டனர். உடனே விநாயகர் தன்னுடைய சுயரூபத்தில் சோமாசிமாரருக்கும் அவரது மனைவிக்கும் வந்திருப்பது ஈசன் என்பதை உணர வைத்தார். அடுத்த நொடியே ஈசனை கண்டு மகிழ்ந்து சோமாசிமாரர் அபிர்வாகத்தை கொடுத்து சிறப்பு செய்தார். ஈசனும் அவருக்கு காட்சியளித்து அருளினார். ஆகவே இத்தலத்தில் வீற்றிருக்கும் ஈசனையும் அம்மனையும் வணங்கும் போது திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும், குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருவாரூர் மாவட்டம் சன்னாநல்லூர் அருகே பனையூரில் இந்த திருத்தலமானது அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவனின் பெயர் சௌந்தரேஸ்வரர், இறைவியின் பெயர் ஸ்ரீ பிரகநாயகி என்ற பெரிய நாயகி. இங்குள்ள இறைவனை தாளவனேஸ்வரர் என்றும் அழகிய நாதர் என்றும் அழைக்கின்றனர். இத்தலத்தின் தீர்த்தங்களாக அமிர்த புஷ்கரணி, பராசர தீர்த்தம், திருமகள் தீர்த்தம் ஆகியவை விளங்குகின்றன. தல விருட்சமாக இங்கு பனைமரம் உள்ளது. பொதுவாக தாளவனேஸ்வரர், தாளவனம் என்றாலே பனைமர காடு என்று பொருள். ஆகவே இங்குள்ள இறைவனுக்கு கூட தாளவனேஸ்வரர் என்று பெயர். ஆகவே இந்த ஊருக்கு தாளவனம் என்றும் பனையூர் என்றும் ஒரு பெயர் உண்டு. தற்பொழுது இந்த தலத்தினை திருப்பனையூர் என்று அழைத்து வருகின்றனர். இந்த தலமானது தேவார பாடல் பெற்ற தலமாக உள்ளது. அணியார் தொழ வல்லவரேத்த மணியார் மிடரென்றுடையானோர் தனியார் மலர் கொண்டு இருபோதும் பணிவார் பயிலும் பனையூர் என்று அழகுற திருஞான சம்பந்தர் பாடுகிறார்.
சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பறவை நாச்சியாரின் வேண்டுகோளை ஏற்று திருப்புகலூரில் இறைவனிடம் பொன் பெற்று திருப்பனையூர் எனும் இந்த தலத்திற்கு வந்தார். அப்போது ஈசன் நடன காட்சியளிக்க அவர் எதிரே சென்று வீழ்ந்து வணங்கினார். பிறகு அரங்காட வல்லார் அழகியர் என்று பதிகம் பாடி ஈசனுடைய அருளினை பெற்றார். இந்த ஆலயத்தில் துணையிருந்த விநாயகர் சந்நிதி ஒன்று உள்ளது. தந்தையை இழந்த பிறகு பிறந்த தனது மருமகனை காப்பாற்ற இரும்பிடர் தலையார் எனும் புலவர் யாருக்கும் தெரியாமல் இங்கு கொண்டு வந்து தாயையும் கரிகாலனையும் வளர்த்தார். ஆகவே பனையூருக்கு வந்து அரசி தன் மகனுடன் முறையிட்டதால் இந்த விநாயகர் துணையிருந்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் கரிகால் சோழன் இங்குதான் வளர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தலத்தில் உள்ள ஈசனையும் அம்மனையும் வணங்கும் போது பதவி உயர்வு கிடைக்கும், பணியிட மாற்றம் கிடைக்கும், திருமணம் நடைபெறும் என்பது இத்தல ஐதீகமாக உள்ளது. ஈசனின் அருளும் அம்மனின் அருளும் பெற்று நலம் பல பெறுவோம். திருவாரூர் மாவட்டம் எண்கண் எனும் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை பற்றியும் அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை பற்றியும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இங்குள்ள இறைவனின் பெயர் பிரம்மபுரீஸ்வரர், இறைவியின் பெயர் பெரிய நாயகி. இங்கு தல விருட்சமாக வன்னி மரம் உள்ளது. தீர்த்தமாக குமார தீர்த்தம் உள்ளது. உற்சவராக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லக்கூடிய முருகன் அருள்பாலித்து வருகிறார். இந்த கோயிலானது 2ஆம் குலோத்துங்க மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது. பொறவாச்சேரி என்று சொல்லக்கூடிய சிக்கல், எட்டுக்குடி மற்றும் எண்கண் என்று சொல்லக்கூடிய இந்த 3 தலங்களிலும் ஒரே மாதிரியான அழகுடன் மயில் மீது அமர்ந்த முருகன் நமக்கு அருள்பாலித்து வருகிறார். ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த 3 சிலைகளுமே ஒரே சிற்பியால் உருவாக்கப்பட்டவைகள். இத்தல ஈசனின் சிறப்பு என்னவென்றால் பங்குனி மாதத்தில் 3 நாட்கள் ஈசனின் மேல் சூரிய ஒளி விழுகிறது. இதுவே இத்தல சிறப்பாக உள்ளது. இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய முருகனின் பெருமைகளை நாம் ஒவ்வொன்றாக இந்த காணொளியில் அறிந்து கொள்வோம். பிருகுமுனிவரின் சாபத்தால் சிம்மவர்மன் சிங்கமுகத்தை பெற்றான். அந்த சாபம் நீங்க தினந்தோறும் வெட்டாற்றில் நீராடி எண்கண் முருகனை வேண்டினான். பக்தியில் வியந்த முருகன் ஒரு தைப்பூச நாளன்று மன்னனுக்கு காட்சியளித்து சிங்கமுகத்தை மனித முகமாக மாற்றி அருளினார். ஒரு சிற்பி முத்தரச சோழனின் உத்தரவின்படி சிக்கல் எனும் ஊரில் முருகன் சிலையை வடித்தார். அந்த முருகன் சிலையின் அழகில் மயங்கிய அரசன் மீண்டும் எங்கும் இது போன்ற சிலையை உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே சிற்பியின் கட்டை விரலை வெட்டினார். கட்டை விரலை வெட்டியதும் மனம் தளராமல் மீண்டும் அதே போன்று முருகன் சிலையை 8 குடியில் வடித்தார். இதனால் கோபம் கொண்ட அரசன் சிற்பியின் 2 கண்களையும் பார்வையிழக்க செய்தார். மீண்டும் மனம் தளராத சிற்பி ஒரு சிறுமியின் உதவியோடு மீண்டும் ஒரு முருகன் சிலையை அதே போன்று வடித்தார். அப்போது உளிப்பட்டு கையில் இருந்து ரத்தம் பீரிட்டது. பீரிட்ட ரத்தம் கண்களில் பட்டது. கண்களில் பட்டதும் மீண்டும் அவருக்கு பார்வை கிடைத்தது. ஆகவே இந்த தலத்திற்கு எண்கண் என்ற ஒரு பெயரானது வந்தது. ஆகவே இழந்ததை மீண்டும் பெற விரும்பினால் இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய முருகனை வேண்டி இழந்ததை மீண்டும் பெறலாம். இந்த தலத்தின் தல வரலாற்றை பார்ப்போம். பிரம்மனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததால் முருகன் பிரம்மனை சிறையில் அடைத்தார். பிரம்மனின் படைப்பு தொழிலையும் தானே செய்து வந்தார். சிவபெருமான் பிரம்மனை விடுவித்து அவரது படைப்பு தொழிலை செய்ய விடுமாறு கூறினார். ஆனால் முருகன் பிரணவத்தின் பொருள் தெரியாமல் படைப்பு தொழிலை செய்யக்கூடாது என்றார். உடனே ஈசன் பிரம்மனுக்கு நீயே கூறி மீண்டும் படைப்பு தொழிலை செய்ய விடு என்றார். முருகனும் தந்தை கூறியபடியே பிரணவத்தின் பொருளை உணர்த்தி படைப்பு தொழிலை பிரம்மனிடம் ஒப்படைத்தார். இதனால் பிரம்மதேவன் தனது 8 கண்களை கொண்டு முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்டார். இதனால் இந்த தலமானது எண்கண் என்றானது. இதனால் பிரம்மதேவன் தனது 8 கண்களால் முருகனை பூசை செய்து வழிபட்டார். ஆகவே இந்த தலமானது எண்கண் என்று அழைக்கப்படுகிறது.
ஞானம் பெறவும், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரவும், திருமணம் நடைபெறவும், குழந்தை பாக்கியம் பெறவும், வேலை வாய்ப்பினை பெறவும், தொழிலில் விருத்தி ஏற்படவும், உத்தியோகத்தில் உயர்வு பெறவும் இத்தல ஈசனையும் முருகனையும் வணங்குங்கள். இழந்த அனைத்தையும் பெறுவதற்கு இத்தல ஈசனையும் முருகனையும் வழிபட்டு நலம் பல பெறுவோம். திருவாரூர் மாவட்டம் திருவண்டுதுறை எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு வண்டுரைநாதர் திருக்கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இந்த தலத்தில் உள்ள இறைவனின் பெயர் வண்டுரைநாதர். இவரை மதுரவனேஸ்வரர் என்றும் அழகுற அழைக்கின்றனர். இவர் சுயம்பு மூர்த்தியாக நமக்கெல்லாம் காட்சியளிக்கிறார். இங்குள்ள இறைவியின் பெயர் வேனெடுங்கண்ணி. இவளை பிரகதாம்பாள் என்று அழகுற அழைக்கின்றனர். இங்கு தல விருட்சமாக வில்வ மரம் உள்ளது. தீர்த்தமாக பிரம்மபுரீச தீர்த்தம் உள்ளது. தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இத்தலமும் ஒன்று. காலனை ஓர் உதையில் உயிர் வீடு செய்வார் கழலான், பாலொடு நெய் தயிரும் பயின்றாடிய பண்டரங்கன், மாலை மதியோடு நீர் அரவம் புனைவார் சடையன், வேலன கன்னியோடும் விரும்புமிடம் வெண்டுரையே என்று அழகுற திருஞான சம்பந்தர் பாடுகிறார். இந்த ஊருக்கு திருவண்டுதுறை என்று பெயர் வர காரணம்தான் என்ன? பிருங்கி முனிவர் வண்டு உருவில் இத்தல ஈசனை வழிபட்டதால் இந்த ஊரானது திருவண்டுதுறை என்று அழைக்கப்படுகிறது. தற்போதும் கூட ஈசனின் சந்நிதியில் வண்டின் ஒலி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த தல ஈசனை திருமால் வழிபட்டு சிவபூஜையின் சிறப்பை எடுத்து இயம்பிய ஒரு இடமாக உள்ளது. இத்தல ஈசனை பிரம்மன் வழிபட்டுள்ளார். தன்னுடைய படைப்பு தொழிலில் தடங்கள் ஏற்பட்ட போது அந்த தடங்களை நிவர்த்தி செய்வதற்காக இத்தல ஈசனை அவர் வழிபட்டு மேன்மைகள் அடைந்துள்ளார். ஆகவே நாம் செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது தடங்கள் இருப்பின் இத்தல ஈசனை வழிபட்டால் அந்த தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகமாக இன்றளவும் உள்ளது. இந்த தலத்தின் வரலாற்றை அறிந்து கொள்வோம் வாருங்கள். பிருங்கி முனிவர் என்பவர் சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையுமே வணங்காதவராக வாழ்ந்து வந்தார். இதை அறிந்த பார்வதி தேவியார் அந்த முனிவரின் உடலில் உள்ள, அதாவது சக்தியாக உள்ள ரத்தம், சதை ஆகிய அனைத்தையுமே நீக்கிவிட்டார். அந்த நிலையில் கூட ஈசனை மட்டுமே வழிபட்டார் பிருங்கி முனிவர். உடனே ஈசன் முனிவருக்கு காட்சியளித்து அருள் புரிந்தார். இதை அறிந்து கொண்ட பார்வதி தேவியும் சிவனை வழிபட்டு ஈசனின் இடது பாகத்தை பெற்றால் சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவர்கள் என்பதை உணராத முனிவர் வண்டு போல் உருவம் எடுத்து அர்த்தநாரீஸ்வரர் திருமேனியில் ஒரு பாதியை துளைத்து கொண்டு சிவனை மட்டும் வணங்கினார். கோபமடைந்த பார்வதி வண்டு உருவாகவே இருக்கட்டும் என்று சாபமிட்டார் அந்த முனிவரை. மனம் வருந்திய முனிவர் சாப விமோச்சனம் கேட்டார். மனம் இறங்கிய பார்வதி, சக்தியின்றி சிவம் இல்லை, சிவனின்றி சக்தி இல்லை. திருவண்டுரை தலத்திற்கு வந்து எங்கள் இருவரையும் சேர்த்து வழிபடுங்கள், உங்களுடைய சாபம் நீங்கும் என்றார். உடனே பிருங்கி முனிவரும் அவ்வாறே இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஈசனையும் அம்பிகையையும் ஒரு சேர வழிபட்டார். அந்த சாபத்திலிருந்து விடுதலையும் பெற்றார் என்பது ஐதீகமாக உள்ளது. இந்த தலத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. அதாவது இந்த தலத்தில் உள்ள நந்தி வட திசையை பார்ப்பதாக ஐதீகம். இதன் காரணம் நங்கை எனும் பெண் முனிவருக்கு இத்தலத்தில் உள்ள மண்ணெல்லாம் சிவலிங்கங்களாக தோன்றின. ஆகவே அதன் மேல் தன்னுடைய கால் வைக்க கூடாது என்பதற்காக வட திசையை நோக்கி வணங்கியுள்ளார். ஆகவே இத்தலத்தில் நடுமண்டபத்தில் உள்ள நந்தி வடதிசையை நோக்கி பார்க்கும் வண்ணம் அமைந்துள்ளது என்பது ஒரு சிறப்பிற்குரிய விஷயமாகும். ஆகவே
சக்தியின்றி சிவன் இல்லை, சிவனின்றி சக்தி இல்லை என்பதை உணர்த்தும் அந்த அர்த்தநாரீஸ்வர உருவமாக இருக்கக்கூடிய சிவனையும் அம்பிகையையும் நாம் வணங்கி நலம் பல பெறுவோம். நம்முடைய தொழிலில் ஏதேனும் தடங்கல்கள் இருப்பின் இத்தல ஈசனை வழிபட்டு மேன்மை அடைவோம். திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் திருக்கோயில் பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இந்த தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனை சேஷபுரீஸ்வரர் என்றும் பாம்புர நாதர் என்றும் அழைக்கின்றனர். இங்குள்ள இறைவியின் பெயர் வண்டமர் பூங்குழலி அம்மை. இங்கு தல விருட்சமாக வன்னி மரம் உள்ளது. இங்கு தீர்த்தமாக ஆதிசேஷ தீர்த்தம் உள்ளது. தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்குகின்றது. இந்த தலத்தை பற்றி திருஞான சம்பந்தர் அழகுற பாடுகிறார். சீரணி திகழ் மார்பில் வெண்ணூலர் திரிபுரம் எரி செய்த செல்வர் வாரணி வான்முலை மங்கை ஓர் பங்கர் மான்மறி ஏந்திய மைந்தர் காரணி மணி திகழ் மிடரு உடை அண்ணல் கண்ணுதல் விண்ணவர் ஏத்தும் பாரணி திகழ்தரு நான்மறையாளர் பாம்புர நன்னகராரே என்று அழகுற பாடுகின்றார். இந்த தலமானது ராகு கேது தோஷ நிவர்த்தி தலமாக உள்ளது. ஆதிசேஷன் என்ற பாம்பு வழிபட்ட ஒரு தலம். ஒரு சமயம் கைலாயத்தில் இருந்த சிவபெருமானை விநாயகர் வழிபட்டார். அப்போது சிவனின் கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் வழிபடுவதாக நினைத்து கர்வம் கொண்டது. இதை அறிந்த ஈசன் பாம்பின் மீது கோபம் கொண்டு உலகில் உள்ள அனைத்து பாம்புகளும் தன் சக்தியை இழக்க வேண்டும் என்று சாபமிட்டார். உடனே உலகில் இருந்த அத்தனை பாம்புகளும், அதாவது ஆதிசேஷன் உள்ளிட்ட அனைத்து பாம்புகளும் தன்னுடைய சக்தியை இழந்து தவித்தன. இதனால் பாம்புகள் அனைத்தும் கூடி ஈசனை வேண்டி பரிகாரம் கேட்டன. உடனே ஈசனும் பூலோகத்தில் உள்ள சேஷபுரி என்று அழைக்கப்படும் திருப்பாம்புரம் சென்று சிவராத்திரி நாளன்று என்னை வழிபடுங்கள், உங்கள் சாபம் நீங்கும் என்றார். ஈசன் கூறியபடியே பாம்புகள் அனைத்தும் முதல் சாமத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரரையும், இரண்டாம் சாமத்தில் திருநாகேஸ்வரம் நாகநாதரையும், மூன்றாம் சாமத்தில் திருப்பாம்புரம் பாம்புர நாதரையும், நான்காம் சாமத்தில் நாகூர் நாகநாதரையும் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றன. ஆகவே ஆதிசேஷன் என்ற பாம்பு உள்ளிட்ட அனைத்து பாம்புகளும் சாப விமோச்சனம் பெற்ற ஒரு தலமாக இத்தலம் விளங்குகிறது. இந்த தலமானது ஆதிசேஷன் வழிபட்ட தலம் ஆகையால் கோயிலின் உள்ளே பாம்புகள் நடமாட்டம் உள்ளதாக கூறுகின்றனர். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி போன்ற நாட்களில் கோயிலுள் நுழைந்தால் தாழம்பூ, மல்லிகை மனம் வீசுவதாக கூறுகின்றனர். அந்த நேரத்தில் பாம்புகள் உள்ளே நடமாடிக் கொண்டிருக்கின்றன என்றும் கூறுகின்றனர். இந்த தலத்தில் பாம்புகள் யாரையும் தீண்டுவது இல்லை என்பதுதான் அதிசயம். ஆகவே விஷம் தீண்டா பதி என்று இந்த தலத்திற்கு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இத்தல ஈசனை வழிபட்டு நலம் பல பெறலாம். மேலும் கலத்திர தோஷம் உள்ளவர்கள், அதாவது கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்பட்டு இருந்தால் அவர்களும் இந்த தலத்திற்கு வந்து வழிபட்டால் கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை மேம்படும் என்பது ஐதீகம். ஆகவே ஆதிசேஷன் எனும் பாம்பு வழிபட்ட இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள ஈசனை வழிபட்டு நாமும் நலம் பல பெறுவோம். திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியத்தான்குடி அருள்மிகு மாமலர் மங்கை சமேத ஸ்ரீ ரத்னபுரீஸ்வரர் ஆலயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இங்குள்ள இறைவனின் பெயர் ஸ்ரீ ரத்னபுரீஸ்வரர், இறைவியின் பெயர் ஸ்ரீ மாமலர் மங்கை. இங்கு தீர்த்தமாக சூரிய தீர்த்தமும் கரி தீர்த்தமும் உள்ளது. இத்தல ஈசனுக்கு ஏன் ரத்னபுரீஸ்வரர் என்ற பெயர் வந்தது?
ஒரு முறை அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையே பாகம் பிரிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அப்போது ரத்தினங்களை பாகம் பிரித்து கொண்டிருந்தனர். இருந்தாலும் இருவருக்கும் ஒரு உடன்பாடு எட்டவே இல்லை. ஆகவே இத்தல ஈசனிடம் முறையிட்டனர். ஈசன் ரத்தினம் விற்கும் வியாபாரியாக வந்து அந்த ரத்தினத்தை பிரித்து கொடுத்ததால், அதாவது பாகம் பிரித்து கொடுத்ததால் இத்தல ஈசனானவர் ரத்னபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த தலத்திற்கு நிறைய வரலாறுகளும் தல பெருமைகளும் உண்டு. ஒருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தல இறைவனையும் இறைவியையும் காணாமல் திகைத்து போய் விநாயகரை வணங்கினார். விநாயகர் ஈசான திசையை காட்டி பேசாமல் அமர்ந்திருந்தார். சுந்தரர் அங்கு சென்று பார்த்தபோது இறைவனும் இறைவியும் வயலில் நடவு நட்டு கொண்டிருந்தனர். இதை கண்டதும் சுந்தரர், நட்ட நடாக்குறை நாளை நடலாம், நாளை நடாக்குறை சேறு தங்கிடவே நட்டது போதும் கரையேறி வாரும் நாட்டியத்தான் குடி நம்பி என்று அழகுற பாடியதும் ஈசனும் அம்பிகையும் திருத்தலத்தில் எழுந்தருளி காட்சியளித்தனர். சுந்தரர் இவர்களை தரிசிக்க சென்ற போது பார்க்க விடாமல் ஒரு பாம்பு தடுத்தது. அப்போது பூனான் ஆவதோர் அரவம் கண்டஞ்சேன் என்று பாடி இறைவனை தரிசித்ததாக ஒரு வரலாறு உண்டு. இந்த தலத்திற்கு தீர்த்தமாக கரி தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் உள்ளது என்பதை நாம் அறிந்தோம். முன்னொரு காலத்தில் யானை ஒன்று இந்த தலத்தில் தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் நீராடி இறைவனை வழிபட்டு முக்தி அடைந்துள்ளது. ஆகையால் யானையால் உண்டாக்கப்பட்டதால் இந்த தீர்த்தமானது கரி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. கரி என்றால் யானை என்று பொருள். யானை வழிபட்டதால் இத்தல ஈசன் கரிநாளேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த திரு நாட்டியத்தான்குடி தலமானது கோட்புலி நாயனார் அவதரித்த தலமாக உள்ளது. சோழர்களின் படை தளபதியாக இருந்தவர்தான் கோட்புலி நாயனார். பகைவர்களை கொலை செய்வதில் புலி போன்ற குணம் கொண்டவர். அதனால் இவருடைய பெயர் கூட கோட்புலி என்றானது. தனக்கு கிடைக்கும் வருமானம் அனைத்தையும் நெல் மூட்டைகளாக வாங்கி அடுக்கி வைப்பார். இதுவே இவரது வாடிக்கையாக இருந்தது. அவைகளை வைத்து திருப்பணிகளையும் அவர் செய்து வந்தார். ஒரு சமயம் போருக்கு புறப்பட நேரிட்டது. அப்போது தன் குடும்பத்தாரிடம் தான் வைத்திருக்கும் நெல் மூட்டைகளை இறைப்பணிக்கு மட்டுமே செலவிட வேண்டும், ஆகவே இதை எடுக்க கூடாது என்று கூறிவிட்டு சென்றார். ஆனால் கோட்புலி போருக்கு சென்றதும் கடும் பஞ்சம் ஏற்பட்டது. மக்களுக்கு உணவு கிடைக்கவே இல்லை. உடனே அவர் சேகரித்து வைத்திருந்த மூட்டைகளை தாராளமாக செலவழித்தனர் அவரது குடும்பத்தார்கள். போரில் வெற்றி பெற்று திரும்பிய கோட்புலி நாயனார் நடந்ததை அறிந்து கோபமுற்றார். இறைப்பணிக்காக உள்ள நெல்லை சொந்த உபயோகத்திற்கு ஏன் எடுத்தீர்கள் என்று கோபமுற்று தன் தந்தை, தாய், மனைவி, உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார். இதில் தப்பியது ஆண் பிள்ளை மட்டுமே. அவனும் தாய் உண்ட அந்த உணவின் மூலம் கிடைத்த பாலைத்தானே அருந்தினான் என்று அந்த குழந்தையையும் இரண்டாக வெட்டி வீழ்த்தினார். உடனே ஈசன் பார்வதியுடன் காட்சியளித்து இறந்த அனைவருக்கும் முக்தி அளித்து, நீயும் என்னிடம் வந்து சேர்வாய் என்று அருள்பாலித்து மறைந்தனர். ஆகவே சொத்து சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனை இருப்பின் இத்தல இறைவனை வழிபட்டால் அந்த பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனும் அம்பிகையும் நடவு நட்டதாக ஒரு வரலாறை பார்த்தோம். ஆகவே விவசாயம் செழிக்க வேண்டும் என்றால் இந்த தல இறைவனை வணங்கி நாம் மேன்மை அடையலாம். தன்னுடைய இறை பக்திக்கு முன் தன் உறவுகள் கூட பெரிதல்ல என்பதை எடுத்து காட்டிய ஓர் தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம்.